அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு மா குல்து அன வன் நபிய்யூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன திக்ருகளில் சிறப்பானது, சொன்ன கலிமாக்களில் மிகவும் சிறப்புக்குரியது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மிகவும் சிறப்புக்குரியது, நானும் எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் செய்த திக்ருகளில் மிகவும் சிறப்புக்குரியது என்று அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு அல்லாஹ்வை திக்ரு செய்வது. காரணம் என்னவென்றால், இந்த திக்ருக்கு கலிமா தையிபா என்று சொல்வது, கலிமா தையிபா என்று இதற்கு சொல்வது. இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கிரந்தத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களுடைய ஒரு நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள், 8 சுவர்க்கங்களை வைத்து 8 ஹலரத்துக்களை கொண்ட திக்ருகளை ஒரு இன்சான் செய்ய வேண்டும். அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஹவரத்துல் அஹ்காம், கட்டளைகளின் சன்னிதானம் என்று சொல்லப்படும். இரண்டாவது திக்ர் இல்லல்லாஹ். இந்த திக்ருக்கு ஹவரத்து தத்பீர், நிர்வாகத்தின் சன்னிதானம் என்று சொல்லப்படும். மூன்றாவது வகையான திக்ர் அல்லாஹு அல்லாஹ், ஹல்ரத்துல் இஸ்தா, முன் உதாரணமின்றி புதுமையாக சமைத்தலின் சன்னிதானம் என்று சொல்லப்படும். நான்காவது திக்ர் ஹூ ஹூ, ஹல்ரத்துல் ஹிதாப், ஹக்கை முன்னோக்குவதின் சன்னிதானம். ஐந்தாவது வகையான திக்ர் கையூம் கையூம். இந்த திக்ருக்கு ஹல்ரத்துல் ஹயா, ஜீவியத்தின் சன்னிதானம் என்று சொல்லப்படும். ஆறாவது வகையான திக்ர் ஹக்கு ஹக். இந்த திக்ருக்கு ஹல்ரத்துல் அஸ்ரார், இரகசியங்களின் சன்னிதானம் என்று சொல்லப்படும். ஏழாவது வகையான திக்ர் கஹார் கஹார், ஹல்ரத்துல் முஷாஹதா, கண்கூடாக இறைவனை பார்த்து திக்ர் செய்வதன் சன்னிதானம். எட்டாவது வகையான திக்ர் அல்லாஹ், ஹல்ரத்துஸ் ஸமா, செவியேற்பதின் சன்னிதானம் என்று இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திக்ரை 8 வகையாக பிரித்து எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, அவற்றிலே ஷேகுமார்கள், எங்களை வளர்ப்பவர்கள், தர்பியத்துடைய ஷேகுமார்கள் என்று சில ஷேகுமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் முரீதின்களுடைய நிலையை கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு தகுமான திக்ருகளை கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தரீக்காவிலும் நாங்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து தரீக்கத்துக்களிலும் உள்ள சிஷியர்கள் திக்ர் செய்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன திக்ருகளில் இது மட்டுமல்ல, நபிமார்கள் செய்த சொன்ன திக்ருகளில் கலிமாக்கள் சிறப்புக்குரியது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கின்றார். எனக்கு நான் சொன்ன திக்ர் அல்லது சஹாபாக்கள் செய்த திக்ர்களில் சிறந்தது, அல்லது ஏனைய நபிமார்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் செய்த திக்ர்களில் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. எப்படி சொல்லுகின்றார்கள்? நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் செய்த திக்ர்களில் சிறந்தது, மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் சிறந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், மன் அஸ்பகுன் நாஸ் இலா ஷஃபாஅத்திக, உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு மனிதர்களில் முதன்மையானவர்கள், முந்தியவர்கள் யார் நாயகமே? கியாம நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்துல் குப்ரா என்ற பெரிய ஷஃபாஅத்தை, பெரிய மன்றாட்டத்தை செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்துக்கு முதன்மையானவர்கள் யார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள் நாயகத்திடத்திலே. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால லா இலாஹ இல்லல்லாஹு காலிஸம் மின் நஃப்ஸி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலப்பற்ற நிலையிலே
எவர் சொன்னாரோ அவர்தான் அந்த ஷஃபாஅத்திற்கு முதன்மையானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விളിத்து சொன்னார்கள். எனவேதான் சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை நாங்கள் செய்ய வேண்டும், செய்கின்றோம். எப்பொழுது செய்கின்றோம்? 5 நேரம் தொழக்கூடியவர்கள் திக்ர் செய்யப்படக்கூடிய பள்ளி வாயிலுக்கு சென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று செய்வார்கள். நாங்கள் தொழுகை முடிந்ததன் பின்னால் திக்ர் செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிறைவு செய்தால், ஃபذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், தொழுகையை நீங்கள் நிறைவு செய்தால் அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் திக்ர் செய்யுங்கள், வ குஊதன் அமர்ந்த நிலையிலும் திக்ர் செய்யுங்கள், வ அலா ஜுனூபிக்கும் சாய்ந்த நிலையிலும், உங்களுடைய விலாப்பக்கம் சாய்ந்த நிலையில், அதாவது தூங்கிக் கொண்டும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா 103வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் ஒவ்வொரு வணக்கங்களின் பின்னாலும் நாங்கள் குறிப்பாக தொழுகையின் பின்னால் திக்ர் செய்ய வேண்டும். அது நின்ற நிலையிலாக இருந்தாலும் சரி, அமர்ந்த நிலையிலாக இருந்தாலும் சரி, சாய்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது, ஞாபகப்படுத்துகின்றது. அந்த அடிப்படையிலே தான் சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையின் பின்னாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம். தொழுகையிலும் திக்ர் செய்து தொழுகையின் பின்னாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கின்றோம். இப்படி நாங்கள் செய்யக்கூடிய திக்ரை சில சகோதரர்கள் இது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இவ்வாறு செய்யப்படவில்லை என்று சிலர்கள் கேளிக்கையாகவும், அதாவது ஒரு இன்சானுடைய கல்வை புண்படுத்தக்கூடிய விதத்திலும் பேசிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் திக்ர் செய்வதற்கு சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா ஸல்லைத்தும், நீங்கள் தொழுதால், ஃபகூலு சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், ஸலாதம் வ ஸலாதீன மர்ரா, 33 விடுத்தம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 விடுத்தம் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று 34 விடுத்தம் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 விடுத்தம் சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே நாங்கள் அல்லாஹு தஆலாவை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும் என்று கேட்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்தருள்வாயாக, யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்திய கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக, யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்து